பொது இடங்களை சுத்தப்படுத்தி துளைகள் இருப்பின் அவற்றை அதன் அசல் நிலைக்கு திரும்ப சரி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அதற்கான செலவு தொகை முழுவதும் சம்பந்தப்பட்டவர்களும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி வேலூர் மாவட்டத்தில் கட்டில் அடி மற்றும் இதர துறைகளுக்கு சொந்தமான பொது இடங்கள் மற்றும் நிலங்களில் அரசியல் கட்சிகள், சமூகம், மதம், சங்கம் போன்ற அனைத்து அமைப்புகளின் சார்பாக நிரந்தரமாக நிறுவப்பட்ட கொடிக்கம்பங்களை அகற்ற மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எனவே தீர்ப்பு வெளியிட்ட நாளிலிருந்து கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவும் அவ்வாறு அப்புறப்படுத்த அரசியல் கட்சி மற்றும் சமூக, மதம் அல்லது எந்த ஒரு சங்கம் போன்ற அமைப்புகளுக்கு பொது இடங்களில் நிரந்தர கொடிக்கம்பங்களை அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மாண்புமை பொருந்திய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையானது நமக்கு எல்லாம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாங்க. அதாவது அரசு புறம்போக்கு நிலங்கள், நெடுஞ்சாலை துறையை சார்ந்த நிலமாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி, நகராட்சி, உள்ளாட்சி அமைப்புகளுக்குரிய இல்ல வருவாய்த்துறையினுடைய நிலமாக இருந்தால் அந்த பொது இடங்களில் கொடி கம்பங்களோ அல்லது கொடி கம்பங்களோடு கூடிய அந்த பேஸ் இதோட இருக்கிற அனைத்தும் 21 ஏப்ரலுக்குள் அகற்றப்பட வேண்டும். பொது இடங்களிலே கொடி கம்பங்களோ அந்த இதோ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக தான் இந்த கூட்டத்தை இங்கே நாங்கள் கூட்டி இருக்கிறோம். ஸோ தயவு செய்து நம்முடைய மாவட்டத்தில் 1348 இடங்களில் பிளாக் போல் வித் ஸ்டாண்ட் போஸ்ட், அடியில் ஒரு பேஸோட இருக்கிற ஸ்டாண்ட் போஸ்ட் உள்ளது 1348 இருக்கிறது என்றும், அதே போல வெறும் கொடி கம்பங்கள் நம்முடைய மாவட்டத்தில் 699 இருக்கிறது என்றும் கணக்கெடுப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆக ஏப்ரல் 24க்குள் அந்தந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, பிற மதம் இல்லைன்னா வேற சங்கங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த உங்களுடைய கொடிக்கம்பங்களை இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அகற்றிட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.